Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். என்ன மேக்கப் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Dewy Nude பிங்க் மேக்கப் டுட்டோரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நான் போடுற பேஸ் இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அண்ட் ப்ளஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி இல்லை நியூட் பிங்க் ஷேட் வந்து நீங்கள் போய்க்கிறங்க. ஓகே, ஸோ இது மட்டும் தான். மற்ற எல்லாமே நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ நம்ம இதை பற்றி தான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்கின் ப்ரெப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். அதாவது ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஃபேஸ் வாஷ் டோனர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரம் மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 minute கழிச்சு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 minutes கிட்டக்க ஆயிடுச்சு. இப்போ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவி ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கின்னில். டிவி ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ப்ரைம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி ஹெல்த்தி க்ளோயி ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது டிவி லுக் அப்படிங்கிறதுனால. ஸோ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறங்க ஃபிங்கர்ஸால். ஓகே, பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் க்ரீம். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். இந்த லுக்குக்கு வந்துட்டு ஸ்ட்ரோக் க்ரீம் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கும். நல்ல ஒரு சப்டிலான டிவி க்ளோவி ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்லாம் சூப்பர் டிவியாக உங்களுக்கு க்ளோவியாக ஸ்கின் நல்லா பார்க்க ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஈவன் இந்த விண்டருக்குலாம் வந்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ மேக்கப் லிப்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சப்டிலாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நிறைய இருக்காது. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்போயே எப்படி ஸ்கின் வந்துட்டு இருக்குதுண்டு. இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அப்படி உங்ககிட்ட இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட லிக்விட் ஃபவுண்டேஷனில் நீங்கள் லிக்விட் இல்லுமினேட்டர் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபிங்கர்ஸில் ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளீன் ஃபிங்கர்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கணுமோ அது வந்து பார்த்துக்கிறோங்க. உங்கள்கிட்ட அப்படி இல்லுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் இல்லை, டிவி ஃபவுண்டேஷன் இல்லைன்னா உங்களோட லிக்விட் ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து லிக்விட் ஹைலைட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. தேவைப்படுற அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின்னில் அதிகமான டார்க் சர்க்கிள், டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி பேச்சஸ்லாம் இருக்குதுன்னா கலர் கரெக்டர் வந்து ஸ்ட்ரோக் க்ரீம் எடுத்து பண்ணிவிட்டு தென் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. இப்போ எனக்கு அது இல்லாதனால டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் பேஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இல்லுமினேட்டட் டிவி எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் ஷேடை விட ஒரு 1 shade லைட்டர் ஷேட் கன்சீலர். இதனோட ஃபேஸோட சென்டர் பார்ட் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது கன்சீல் பண்ணுற எஃபெக்ட்டும் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஒரு நேச்சுரல் பிரைட்னஸும் உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும். ஸோ அதனால் நல்லா ஃபிங்கர்ஸாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. இதே கொஞ்சமாக நான் ஐடியில் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஃபவுண்டேஷனும் கொஞ்சம் போட்டுருக்கிறேன். அது வந்துட்டு எக்ஸஸ் தான் வந்து தேய்ச்சேன். இப்போ இது நான் கன்சீலரும் ஐடியில் போட்டுக்கிறனால இது ஒரு ஐஷேடோ பேஸ் மாதிரி எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஃபிங்கர்ஸாலேயே ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வேறு எங்கேயாவது உங்களுக்கு பிளெமிசஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்கின்னை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கின் ஷேட் கன்சீலர் எடுத்து இந்த இடங்களில் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. நான் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டதுனால எனக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் என்னோடய ஃபேஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். கன்சீலர் நல்லா உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸை ஹைட் பண்ணி ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஈவனாக அவங்க வந்து கொண்டு வரும். ஓகே, இதுக்கு வந்து பேஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு இந்த லுக்குக்கு வந்துட்டு. ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீம் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ளஷ் கலர் என்ன கலர் அப்ளை பண்ணுறேனோ அதே கலர் தான் நான் லிப்ஸும் இன்றைக்கி வந்துட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபிங்கர்ஸெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, க்ரீம் ப்ளஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே இருந்து நல்ல ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர், ஒரு டிவி ஹெல்த்தி சீக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். சீக் அண்ட் சீக் போன்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் பேஸில் போய் ஃபிங்கர்ஸ் எல்லாம் நேச்சுரலாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு உள்ள ஷேட் இது வந்துட்டு. இது லாக்மேனோட 95 வெயிட்லெஸ் மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் கலர். இந்த ஷேட் ப்ளஷ் வெல்வெட் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ இது வந்து மீடியம் டு டஸ்கி ஸ்கின்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷேட் வந்துட்டு. அது வந்து லிப்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சீக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீக்ஸுக்கும் லிப்ஸுக்கும் இன்றைக்கி அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ ஸ்டெப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு டிண்டட் லூஸ் பவுடர். அதாவது லூஸ் பவுடரில் லிட்டில் பிட் ஆஃப் உங்களுக்கு வந்து க்ளோ கொடுக்கும். அதாவது க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணும். அட் த சேம் டைம் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அதில் சப்டிலான சிம்மர் பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். அது நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ
இதை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அது டிரான்ஸ்லூசன் வேரியண்ட்லேயும் வரும், ஸ்கின் ஷேடு வேரியண்ட்லேயும் வரும். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இது போய்க்கலாம். நான் பவுடர் ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி பஃபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டான பஃபிங் மோஷனில் ஐடியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஐ ஷேடோவுக்கு பேஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது கண்டிப்பாக நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறங்க. பவுடர் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் வந்து லூஸ் பவுடர் நல்லா ஃபைன்லி சாஃப்ட் மில்டு பவுடருங்கனால நல்லா செட் பண்ணி ஒரு ஹிண்ட் ஆஃப் க்ளோ உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு எம்டி மஸ்காரா ஸ்பூலி. ஸோ இது வந்து வச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூலி மாதிரி வச்சு இந்த மாதிரி மஸ்காரா வந்து இது ஐப்ரோஸ் வந்து காம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நான் பவுடர் ஐப்ரோஸ் தான் போகிறேன். நீங்கள் பென்சில் போகிறனாலும் போகலாம், ஜெல் போகிறனாலும் போய்க்கலாம், இது உங்கள் விருப்பம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆஃப் டார்க் ப்ரௌன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக். ஸோ இது ரெண்டையுமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் எடுத்து ஜஸ்ட் என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஐப்ரோஸ் திக்காக தான் இருக்குது. இது வந்து ஒரு நியூட் கைண்ட் ஆஃப் லுக்குங்கிறனால ஸோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணும்போது டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஐப்ரோஸ் தான் நம்ம ஃபேஸை நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி காட்டுறது. அதனால் ஸோ இதே மாதிரி இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப அதே அந்த மஸ்காரா வாண்டு வச்சு இந்த மாதிரி வந்து கோம் பண்ணுங்கள். கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஐப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்ல் வந்து டார்க்காக இருக்கணும். இன்னர் பார்ட் வந்து கொஞ்சம் டார்க் கலர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஐப்ரோஸும் நல்லா உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டும். நான் இன்றைக்கி டார்க் ப்ரௌன் ஒரு பிளாக் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்னோட இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டார்க் ப்ரௌன் பென்சில் கூட இது வந்து போய்க்கலாம். ஓகே. ஐப்ரோஸ் டன். இப்போ ஐ மேக்கப் போகலாம். ஐ ஷேடோவுக்கு ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சீலர் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து பவுடர் செட் பண்ணி ஐ ஷேடோவுக்கு நல்ல ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இதனால் ஐ ஷேடோ வந்து லாங் லாஸ்டிங்காக ஆயில் ஃப்ரீயாக க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் பிங்க் ஷேட். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி லைட் பிங்க் ட்ரான்ஷன் ஷேட். ஸோ இந்த ஷேடை எடுத்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இதை நான் வந்து ட்ரான்ஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு லைட் பிங்க் ஷேட். ஸோ பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷில் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டேக் டைம் டு பிளெண்ட். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் டிவி ஐ லுக் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் ஆல்ரெடி அப்ளை பண்ண லைட்டர் ஷேடை விட கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கைண்ட் ஆஃப் பிங்க் ஷேட். ஓகே. ஸோ இது ஒரு ப்ளஷ் தான் இது. ஸோ இதை நான் அதே அந்த பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து அந்த ஐலிட் ஃபுல்லாக நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஐலிட் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஐலிடுக்கு நான் போட்டுக்கிறேன். ட்ரான்ஷன் ஷேடு பிங்க் வந்து நம்ம போட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட் ஷேட். நான் உங்களுக்கு வந்து மேட் நியூட் பிங்க் லுக்கும் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இது வந்து டிவி பிங்க் லுக். ஓகே. இது வந்துட்டு ஸோ சேம் லைக் திஸ். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஷேட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ஐஷோட ப்ரஷில் இந்த மாதிரி நல்ல சிம்மரி பிங்க் ஷேட். ஸோ இதை எடுத்து என்னோடய சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சென்டரில் அந்த ஐலிடோட சென்டரில் மட்டும். அது மாதிரி அந்த க்ரீஸ்க்கெலாம் வந்து போயிடக்கூடாது. ஷேட் வந்துட்டு ஜஸ்ட் சென்டரில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் கொண்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் சென்டரில் மட்டும் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறேன். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல அப்படி இருக்கணும். இந்த இடம் தெரியணும். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி செமி சர்க்கிளில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் மோர் கலர் யூ கேன் பில்ட் இட் அப். ஓகே. ஸோ ஐஷேடோ பேலட் வந்து உங்களுக்கு மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சேம் இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ட்ரான்ஷன் ஷேட் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து அதாவது வந்து இந்த ஷிம்மர் ஷேடுக்கும் இந்த ஷேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹார்ஸ் எட்ஜஸ் ஹார்ஸ் லைன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஓகே. அதுக்காக ஏன்னா இது ஒரு சாஃப்டர் லுக் தான். அதனால் ரொம்ப ரொம்ப மினிமலான லுக் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓகே. லிட்டில் பிட் ஆஃப் பாப் இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ லோயர் லேஷ்லேருந்து போய்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஷேட் ஒரு ஷேட் அப்ளை பண்ணல, அந்த ப்ளஷ் ஷேட். ஸோ அந்த ஷேடையும் எடுத்து என்னோடய லோயர் லேஷ் லைனில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் காஜல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து ஐ மீன் நீங்கள் ஒயிட்டும் போய்க்கலாம், நியூடும் போய்க்கலாம், பிளாக் பண்ணாலும் போகலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் டிவி நியூடு மேக்கப் லுக் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் யூஸ் பண்ணுறேன் வாட்டர் லைனில்
இது ஐஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஓப்பனாக காட்டும். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லேஷ் லைனில் இந்த மாதிரி ஒரு தின்னான ஒரு ஸ்மால் தின் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ், இந்த ப்ரஷ்ஷில் எடுத்து பிளாக் கலர் மேட் பிளாக் ஐஷேடோ எடுத்து லேஷ் லைன் க்ளோஸாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அந்த டிஃபைன் லுக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. நான் லைனர் போகலை, நீங்கள் போகிறண்டா போய்க்கிறங்க. இது ஒரு நியூட் லுக்குங்கிறத நான் லைனர் வந்து போகலை, ஜஸ்ட்டு இது மட்டுமே வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய எடுத்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறங்க. பி கேர்ஃபுல். லேஷ் லைனு க்ளோஸில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ லைட்டாக ஸ்மஜ் பண்ண மாதிரி. ஓகே, சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா வந்து நீங்கள் ஃபால்சிஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 கோட் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு ஃபால்சிஸ் வச்சுக்கிறங்க. நான் இன்றைக்கி ஃபால்சிஸ் வைக்காதனால நான் ஒரு 2 கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து உங்கள் லேஸஸை நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும், ஐஸை வந்து இனிமேல் உங்களுக்கு ஓப்பனாக காட்டும். அண்ட் ஆல்சோ மஸ்காரா இல்லாமல் ஐ மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஈவன் உங்களுக்கு லேஸஸ் வந்து கர்லிங் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணிட்டு கூட தென் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அண்ட் ஆல்சோ லோயர் லேஸஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறங்க. பி கேர்ஃபுல், பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா பி கேர்ஃபுல். ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ் மேக்கப்பில் ரிமைனிங் உள்ளதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நீங்கள் கான்டியூர் போகிறனாலும் போகலாம், ப்ரான்சர் போகிறனாலும் போகலாம், உங்கள் விருப்பம். நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரான்சர் போகிறேன், ஒரு ஷிம்மரி கைண்ட் ஆஃப் ப்ரான்சர் போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்குலர் ப்ரஷ்ஷில் நான் எடுத்துக்கிறேன். தேவைப்படுற அளவு ப்ரான்சர் எடுத்து நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ஷேப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸில் வந்துட்டு. ஸோ ப்ரான்சர் வந்து இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். திஸ் த ரைட் வே டு அப்ளை ப்ரான்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம்த்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சன்கிஸ்ட் லுக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ நான் ரொம்ப டார்க்கர் போகலை, என் ஸ்கின்னை விட ஒரு 1 டோன் 2 டோன் டார்க்கர் தான் வந்துட்டு போகிறேன். அதனால் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி நோஸோட சைட்ஸ்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேங்க ப்ரான்சர் வந்துட்டு. ஓகே, இப்போ ப்ரான்சர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ். ஸோ நான் அந்த லிட் ஷேட் அப்ளை பண்ணல ஒரு ப்ளஷ், அந்த மாதிரி ஒரு ப்ளஷ். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்மிலேருந்து 95 பியூர் ரூஜ் ப்ளஷர், இந்த ஷேட் நியூட் ஃப்ளஷ். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கின், மீடியம் டு டஸ்கி, ஃபேர் லைட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ளஷ் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய்க்கிறங்க. ஆல்ரெடி பேஸ்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ப்ளஷும் வந்து போட்டுருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளஷ் வந்து சப்டிலாக இருந்தால் போதும், பிகாஸ் இது நியூட் பிங்க். அதனால் ஸோ நல்லா ப்ளஷ் வந்து ஃப்ளஷ் ஆஃப் கலர் கொடுக்கும், சீக் அண்ட் சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டவுன்வேர்டில் இருந்து ஆப்பிள் ஆஃப் ஒரு சீக் அங்கேருந்து டெம்பிள்ஸ் வரைக்கும் டவுன்வேர்டில் இருந்து அப்வர்ட் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஷ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷ், பட் லிட்டில் பிட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூமினஸ் ஃபினிஷும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் இந்த லாக்மி ப்ளஷ் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக நான் வந்து என்னோடய நோஸோட டிப்லையும் அப்புறம் வந்து சின்லையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது இன்னுமே இந்த ஃப்ரெஷ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், பவுடர் ஹைலைட்டர். இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபேன் ஃப்ளஃபி ப்ரஷில், நீங்கள் ஃபேன் ப்ரஷில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சின் அண்ட் ஆல்சோ குபிட்ஸ் பாவ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸுக்கு மேலே ரிமைனிங் உள்ளது நம்ம சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட்டில் தடவிடுங்க. அப்புறம் இந்த சீக் போன்ஸில் ஹைலைட்டர் வந்து நல்லாவே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் ஆல்சோ பிளெண்டிங் இஸ் த கீ. ஸோ பிளெண்ட் பண்ணும்போது அவங்க நேச்சுரலாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, கொஞ்சமாக ஹைலைட்டரை இந்த இடத்துல கூட அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்னுமே ஃபேஸை வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப் மேக்கப் போய்க்கலாம். லிப் மேக்கப் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மீடியமான பிங்க் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இங்கே உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி வந்து போய்க்கலாம். இந்த மீடியம் பிங்க் வந்து மீடியம் டஸ்கிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா வரைஞ்சிக்கிறேன். ஸோ லிப் லைனர் வந்து லிப்ஸை நல்லா ஷேப்டாக காட்டும் உங்களுக்கு, நல்லா ஒரு ஃபுல்லர் லுக்கிங் பவுட்டாக உங்களுக்கு வந்து காட்டும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து போய்க்கலாம். ஆல்ரெடி க்ரீம் ப்ளஷை நான் யூஸ் பண்ணல, அதே லிப்ஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாக்மியோட 95 வெயிட்லெஸ் மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் கலர். இந்த ஷேட் ப்ளஷ் வெல்வெட். நல்லா ஒரு சாஃப்ட் மேட் பவுடரி ஃபினிஷ் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு கிளாஸ் கூட போய்க்கலாம். பட் லிப்ஸ்டிக் லிப் லைனர் லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் அப்ளை பண்ணும்போது லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ பிங்க் கலர் லிப் கிளாஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சென்டரில் மட்டும். ஈவன் நீங்கள் ஷைன் லிப்ஸ்டிக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி வேலையை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன் மோர் ஸ்டெப் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து நல்லா ஃபேஸில் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடுங்க. இது நல்லா மேக்கப்பை லாக் பண்ணி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். அந்த கேக்கி பவுட்ரி பேட்சி லுக்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைச்சி சீம்லெஸ்ஸாக ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். ஓகே, இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். ஸோ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு காய்ஸ். இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ பாருங்கள், இதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவி பிங்க் நியூட் மேக்கப் லுக். என்னோட வெர்ஷன் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டியிருக்கிறேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஐஸ் வந்து பாருங்கள் அப்படி தான் இருக்குது. நல்ல சப்டிலான ஒரு டிவி ஐஸ், ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு ஐஸ். நீங்கள் ஈவன் மினிமல் பிரைட்ஸ் மினிமல் லுக்லாம் வேணும், தாராளமாக அந்த லுக் வந்து நீங்கள் ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டிவி லிப்ஸ், நல்ல ஒரு டிவி ஹெல்தி பேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோங்க. ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைக்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட் இருக்கும். செக் பண்ணி வாங்கிக்கிறோங்க. லிப் கலர் சீக்ஸ் ப்ளஷும் லிப் கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக் கலர் லிப் கலர் மட்டும் உங்கள் ஸ்கின் டோன் தகுந்த மாதிரில பிங்க் நியூட் கலர் நீங்கள் போய்க்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் டோனுக்குள்ளமாக நான் வந்து போய்க்கிட்டேன். ஓகே, இது மீடியம் ரஸ்கிக்கு இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இதை ரீக்ரியேட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்காக இருக்கும். இந்த விண்டருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மருக்குள்ள நீங்கள் வீடு பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஜிவி பிங்க் நியூடு மேக்கப் லுக் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு, பிகாஸ் ஐஸ்லாம் நமக்கு ரொம்ப மினிமலில் ஓப்பன் அப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ லவ் யூ ஆல் அண்ட் பாய். யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட் பிராண்டடாக இருக்கணும். டூல்ஸ் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் மேக்கப் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் டைம் டு அப்ளை மேக்கப். ஸோ அப்போ தான் நல்லா மேக்கப் ஃப்ளாலஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் அவங்க வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பாய்.